தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வினுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இன்னைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலேயே நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய ஆன்லைன் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்ட், ஸ்கேம் ஃப்ரீ. இது வரைக்கும் ஒரு முறைகேடு நடந்ததா கூட செய்து யாராவது நான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி தரேன், இல்லை நான் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, யார்கிட்டையும் உங்களுடைய பாஸ்வேர்டோ யூசர் நேமோ தயவு செய்து கொடுக்காது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ராஜ்பியில் கேளுங்க, இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் இன் நெக்ஸ்ட் 3 to 4 years. சிலபஸில் 2G கூட சில சமயம் சொல்லி தரதில்ல. சைனாவில் 10G இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா. சாய்ஸ் நம்பர் 1, காலேஜ் பேர், காலேஜ் கோடு போடுங்க. காலேஜ் கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சாய்ஸ் நம்ம கொடுக்க முடியும்? 3000 சாய்ஸ்க்கு மேலே பர்மெண்டேஷன் காம்பினேஷனில் கொடுக்கலாம். 3000 சாய்ஸ். இது சாய்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கலந்தாய்வு மூலமாக நாங்கள் வந்தால் உங்கள் காலேஜில் டியூஷன் ஃபீ தாண்டி என்னென்ன ஃபீஸ் வாங்குவீங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பொறியியல் கலந்தாய்வு தாமதம், நீட் மறுதேர்வு, சிபிஎஸ்இ முடிவுகள் அப்படின்னு மாணவர்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கு, அதற்கான முடிவுகள் என்ன போன்ற பல்வேறு கேள்விகளுமே எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில தான் இன்றைய நம்முடைய நேர்காணல் அமையவிருக்கு. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பொறியியல் கலந்தாய்வு தாமதம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, என்ன காரணம் சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறியியல் கலந்தாய்வு தாமதமாக ஏற்பட போகிறதா அப்படின்னு ரேங்க் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தெரிய போகிறது. அப்போ தான் அமைச்சர் அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. பட் ஒரு வாரம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று நீட் இப்போ தான் எக்ஸாம் திரும்பி நடத்த போகிறாங்க. அவனுடைய ரிசல்ட் வரணும். சிபிஎஸ்சிலையும் இந்த ஓஎஸ்எம்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கு சிபிஎஸ்சி மாணவர்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியில் 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நம்மளுடைய தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி பொறியியல் கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரீவேல்யூவேஷன் மார்க்ஸ் வரணும். ஏன்னா இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு தாமதம் ஏற்படுத்துக்கு. பட் சப்போஸ் சீக்கிரமாக இதெல்லாம் நடந்துருச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த இதுலேயே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது இப்போ இந்த மந்த் எண்டில் தான் தெரியும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும்? அதாவது சிக்கல்கள்னு சொல்கிறத விட இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிலே ஆகும்போது என்ன ஆகும்னா, மாணவர்கள் பெற்றோர்களுடைய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஐயோ இன்னும் அட்மிஷன் போடணும் அப்படின்னு, இல்லை நம்ம டீம் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி கண்டிப்பாக இருக்க தான் போகிறது. பட் நான் எப்பவும் சொல்லுவேன், கவலைப்பட வேண்டியதில்லை. இதனால் நிறைய பேர் ஈவன் டீம் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருந்தாலும் ப்ரொவிஷனலாக ஜாயின் பண்ணி கூட இது பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு லாஸ்ட் 5 years கட் ஆஃப் போட்டிருக்காங்க நம்முடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வெப்சைட்லேயே. டிஎன் அட்மிஷன்ஸ் அந்த ஆன்லைன் ஓஆர்ஜியில் டிஎன்ஏ ஆன்லைன் ஓஆர்ஜியில் அவங்க அஃபிஷியலாகவே லாஸ்ட் 5 years கம்பேர் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி கல்லூரிகள் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. அது இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் அதை டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு கால் எடுத்துக்கிறது பெட்டர். பட் அவசரப்பட வேண்டியதில்லை. என்றைக்குமே எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் எல்லாத்துக்குமே நடக்க போகிறது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த டிலே இருந்தாலும் ஒரு ப்ராசஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஆன்லைன் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலேயே நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய ஆன்லைன் ப்ராசஸ் இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட், ஸ்கேம் ஃப்ரீ. இது வரைக்கும் ஒரு முறைகேடு நடந்ததாக கூட இப்போ இத்தனை வருஷமாக ஒரு சரித்திரம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இயல்பக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இந்த டிலேனால் எந்த ஒரு சிக்கலும் ஏற்பட போவதில்லை. மேபி யூ நீட் டு ஹாவ் சம் பேஷன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் சிபிஎஸ்இ முடிவுகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. இந்த முடிவுகளுக்கு பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க என்ன செய்யணும்? ஆமாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது டவுட். அதுவும் பேரண்ட்ஸுக்கு, சார் இப்போ இந்த ஓஎஸ்எம் மெத்தட் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம், இப்போ எங்கள் மார்க் பேஸ் பண்ணி பழைய மார்க் பேஸ் பண்ணி ரேங்க் வந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ எனக்கு ஒரு மாற்றுதல் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், திரும்பி நான் ஏதாச்சும் அப்ளை பண்ணுமா, இல்லை
இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லை அப்படின்னு எந்த இது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா சிபிஎஸ்சி போர்டுகிட்ட டைரெக்டாகவே அவங்க மார்க் அவங்களே வாங்கிக்குவாங்க. ஏன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 12th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் மேட்ச் பண்ணி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் தே வில் மேட்ச் இட் நியூ மார்க்கு. பட் இருந்தாலும் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, அதாவது சார் நிஜமாகவே அப்டேட்டாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய ஏரியா பார்த்தால் இருக்கிற டிஎஃப்சி சென்டர், அதனால தான் 100 டிஎஃப்சி சென்டருக்கு மேலே அமைச்சிருக்காங்க. நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போன பிறகு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய மார்க் லேட்டஸ்ட் மார்க் அப்டேட்டாக இருக்கான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. போய் டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்டேட்டாக இருக்கா இல்லையான்னு. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மனசாந்தி, ஓகே எஸ் அப்டேட்டாக இருக்குது, எனக்கு புது ரேங்க் என்ன வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை விட போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கு? இல்லை, அப்ளிகேஷன் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் அதுக்காக வந்து இன்ஜினியரிங் மேலே மவுசு குறைஞ்சிருக்கோ இல்லை போட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் இயர் மாதிரியே ஒரு கடுமையான போட்டி டாப் காலேஜஸில் இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறையும் போது கண்டிப்பாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் அவங்க சரியாக பண்ணணும். டோன்ட் கெட் கேரிட் அவே வித் த சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸு. இந்த மாதிரி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அஃபீஷியல் வெப்சைட் TNA online.org வந்து எல்லாமே இருக்குது. தயவுசெய்து இந்த யாராவது வந்து நான் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்அப் பண்ணித்தரேன், இல்லை நான் வந்து எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, யார்கிட்டையும் உங்களுடைய பாஸ்வேர்டோ யூசர் நேமோ தயவு செய்து கொடுக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணிச்சுன்னா உங்கள் குடுமையை அவங்க கையில் வந்த மாதிரி. தே கேன் ஈவன் சேஞ்ச் தேர் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸு. ஈவன் ஒரு ப்ரைவேட் சென்டரில் போகிறத விட வீட்லேயே உட்காந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. அடுத்தது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது, சார் டிஎஃப்சி சென்டர்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து பேரண்ட்ஸே என்கிட்ட கேட்டாங்க, சார் டிஎஃப்சி சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் போய் ஃபில்அப் பண்ணி தரோம், உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான இது. அது மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாது. எந்த டிஎஃப்சி சென்டர்லேருந்து உனக்கு கூப்பிட மாட்டாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அஃபிஷியலாகவே வந்து நம்முடைய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. எப்போ கூப்பிடுவாங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது கூட அந்த டால் நம்பர் ஒன்று இருக்குது, அதில் தான் கூப்பிடுவாங்க. எந்த இண்டிவிஜுவல் டிஎஃப்சி சென்டர் வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஸோ தயவு செய்து வந்து நீங்கள் ஏமாறாதீங்க, இது மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு. இது ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த சிஸ்டம் வந்து நீங்களாகவே பண்ணுறதுக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டியது மாதிரி கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து கடைசியில் எதுவுமே மாற்ற முடியாது. சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு வேறு யாரோ பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் குறை சொல்ல முடியாது. அதனால தான் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை ஒரு தனியார் சென்டரில் போய் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. வீட்டிலேருந்தே பண்ணலாம், இல்லை கோ டு டிஎஃப்சி சென்டர். பட் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிஎஃப்சி சென்டர் போகும்போது மறக்காமல் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, அப்பாவுடைய மொபைல் கொடுத்துருப்பீங்க, அப்பா வந்து ஆஃபீஸ் போயிடுவார். நிறைய வீட்டில் வந்து அவங்க கூட வந்து அம்மா போவாங்க. அப்போ நீங்கள் இந்த சாய்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி லாக் பண்ணணும். அப்போ ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து உங்கள் அப்பா நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போகும். எந்த நம்பர் கொடுத்துட்டீங்களா, சப்போஸ் உங்கள் அப்பா நம்பர் அவர் ஆஃபீஸில் இருக்கார், சைலண்ட் மோடில் வச்சுருக்காரு, தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் அப்போ வந்து கண்டிப்பாக எந்த மொபைல் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நீங்கள் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களோ அந்த மொபைல் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஓடிபியும் அந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது டிஎஃப்சி சென்டர் போனாலும் மேக் ஷுர் தட் யூ டேக் தட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். கடந்த சில வருஷங்களா நம்ம பார்த்தோம்னா ஐடி லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏஐனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அபரிமிதமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் எந்த பொறியியல் பாடப்பிரிவிற்கு அதிக வரவேற்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபென்டாஸ்டிக் கேள்வி. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டட் முக்கியத்துவம் கொடுக்கறதா, ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா, இல்லை கோர் இன்ஜினியரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா, இல்லை மாற்று ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது. நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன், டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியாவில் ஆட்சியே மாறிச்சு, கெரியர் மாறாதான்னு. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேஸ் பிட்வீன் லே ஆஃப் ஸ்கில் ஈராக்கும்
லே ஆஃப் ஈராக்கும் ஒரு போட்டி, யார் ஜெயிக்க போகிறான்னு நம்ம பார்க்கணும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கில் ஈரா தான் ஜெயிக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு படிப்பு படித்தாலும் அதுக்கான ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஏஐ ரிலேட்டடாக பண்ணிங்கன்னா எந்த காலேஜில் சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு. நம்முடைய தொலைக்காட்சியிலேயே நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி சொன்னேன், டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீற்றுணிச்சி எடுத்து ஒரு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மை. இப்போது ஒரு மாதமாக வந்து do you know that 50% of AI data centers in the world are quietly cancelled or delayed? நீங்கள் வந்து கூகுளில் போய் 50% AI data centers are quietly cancelled போடுங்க. எத்தனை வீடியோஸ், எத்தனை ரைடப் வருது. அப்போது நான் டேட்டா சயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது, அது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா சிந்தட்டிக் டேட்டா அப்படின்னு நீங்கள் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஏஐ ஏஜென்ட்டு, ரொபோட்டு. இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்குது, இல்லை ரொபோட் இருக்குன்னா ரியல் டைம் டேட்டா வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா தான். எந்த கம்பெனியும் அவங்களுடைய ரியல் டைம் டேட்டா ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ட்ரைனர் அல்ல ரொபோட்டிக் வந்து டெப்ளாயர்னா, நான் ஒரு கம்பெனி வச்சுன்னா என்னுடைய ரியல் டைம் டேட்டா கொடுக்க மாட்டேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சிந்தட்டிக் டேட்டா வந்து அது ரொபோட் சரியாக வேலை செய்யுது, அந்த ஏஜென்ட் சரியாக வேலை செய்யுதுன்னு அதாவது ஆர்டிஃபிஷியல் டேட்டா. சிந்தட்டிக் டேட்டாங்கிறது ஆர்டிஃபிஷியல் டேட்டா ஜென்ரேட். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்கியூஎம் மாடல்னு இருக்குது, இதுக்கு டேட்டா பிரேக் சர்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுன்னா பண்ணலாம். ஈவன் கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்களா, கம்ப்யூட்டிங்கில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் வர ஆரம்பிக்குது, ஸ்பேட்டியல் கம்ப்யூட்டிங் வர ஆரம்பிக்குது, எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டிங் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டட் எந்த கல்லூரியில் உங்களுக்கு சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்க. அதே வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்களா, கம்யூனிகேஷன் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் டெலிகாம் வந்து ஃபோட்டோனிக். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது 5G, சிலபஸில் 2G கூட சில சமயம் சொல்லித்தரதில்லை. சைனாவில் 10G இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். நீங்கள் நினச்சி பாருங்கள், 2030 வெளியே வரும்போது ஐ வில் நாட் பி வெரி சர்ப்ரைஸ், வில் பி ஹேவிங் 50G இன் த வேர்ல்டு. அப்போது நீங்கள் படித்தது எலக்ட்ரானிக் பேஸ்டு, 50Gங்கிறது ஃபோட்டோனிக் மூலமாக லைட் பேஸ்டு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அப்போது நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, நான் வந்து எலக்ட்ரானிக் பேஸ்ட் நெட்வொர்க் தெரிஞ்சுக்கேன், இவங்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் கம்பெனி, கம்யூனிகேஷன் கம்பெனி, ஃபோட்டோனிக் பேஸில் வந்து லைட் பேஸில் வந்து 50G வரைக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. unless I know the photonic network இல்லை ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் இதெல்லாம். ஸோ இப்போ எந்த கல்லூரியில் இதை தாண்டி சொல்லித்தராங்க? ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது 5G வந்து 4 வருஷம் கழிச்சு வெறும் 5Gயாக இருக்கும் போது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். ஸோ சிலபஸை தாண்டி எந்த கல்லூரி. அடுத்தது எலக்ட்ரிக்கல். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் ஒரு பெரிய பூம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக உண்மை தான். நீங்கள் வந்து கூகுள்லையோ நீங்கள் ChatGPTலையோ கேளுங்க, இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் இன் நெக்ஸ்ட் 3 to 4 years. அதாவது 12 லட்சம் பேர் தேவை. எனக்கு தெரிஞ்சு 20,000 பேர் கிடையாது. சார் நான் ECEEE படித்தேன், நான் VLSI தெரியும், எனக்கு செமிகண்டக்டரில் ஜாப் கிடைக்கும்னா கண்டிப்பாக ரொம்ப சேலஞ்சிங். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு தேவை மெட்டீரியல் சயின்ஸ், பேசிக் மெட்டீரியல் சயின்ஸ் பற்றி தெரியணும். ஏன்னா சிப் வந்து நாட் ஒன்லி சிலிக்கானில் மட்டும் பண்ணுறதா நினைக்கிறோம். சிலிக்கானை தாண்டி கெலிண்டியம் நைட்ரேட் அப்படின்னு மெட்டீரியல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சோ. ஸோ அந்த மெட்டீரியல் சயின்ஸ் பற்றி தெரியணும். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமிகண்டக்டரில் வந்து செமிகண்டக்டர் சிப் பேக்கேஜிங் டெக்னிக் தெரியணும், வெரிஃபிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் சிப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் இந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஈவன் ECEEE படிக்கிற மாணவர்களுக்கு. நான் வெறும் படித்தேன் அப்படிங்கிறதோட சிலபஸை தாண்டி அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சஸ்டைனபிள் எனர்ஜி, கம்ப்ளீட்டாக எனர்ஜி சிஸ்டமே நாட் ஓன்லி சோலார், ரெனியூபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு இன்றைக்கி எனர்ஜி சைடில், ஈவன் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இன்ஜினியரிங்கில் போகலாம். அடுத்தது இந்த எலக்ட்ரானிக்ஸ் ECEEE ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மிகப்பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கே தெரியுமா இருக்குது, இந்த டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வார் மெத்தடே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நடக்கிற வார்ஸ் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம்,
இந்த லாட் ஆஃப் ஹியூமன் பீயிங்கு இல்லைனா டேங்க்கு போகும், ஃபயரிங்கு, இதெல்லாம் இப்போல்லாம் அவ்வளோவா கிடையாது. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த வார் இஸ் டேக்கன் பிளேஸ் எய்தர் த்ரூ ட்ரோன் ஆர் மிசைல். ஸோ ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், ஆன்டி மிசைல் சிஸ்டம், அதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கார்டு. ஸோ வார்லேயே இவ்வளோ சிஸ்டம் மாறி போச்சு, வார் மெத்தடே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிஸ்டம், இதுக்கு வந்து அட்வான்ஸ் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கூட இந்தியாவில் இருக்குது, புனேல. ஏன் அதில் நீங்கள் போய் பண்ணக்கூடாது? ஸோ என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பிளான் யுவர் ஃபியூச்சர் அபவுட் த ஃபியூச்சர் நீட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் நிறைய பேசலாம், இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது கோர் இன்ஜினியரிங்கில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்க இன்னொரு முக்கியமான டவுட், எல்லாம் வளர்ச்சி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இதனால் நம்ம பசங்களுடைய கெரியர் பாதிப்படையுமா, வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. உண்மையாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வருகையால் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா? அப்படி ஆமாம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த துறைக்கு பாதிப்பு அதிகம்? ஏனால் பாதிப்பு வருமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மனிதனுடைய தேவை கண்டிப்பாக இருக்க தான் போகிறது. இப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ வரும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு டாப் ஐடி கம்பெனியில், ஜேபி சார் கஷ்டமாக இருக்குது, எனக்கு லே ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நான் வரும்போது நான் வந்து நான் அவங்ககிட்ட அதான் சொன்னேன், நான் ஒரு 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன், ஜாக்கிரதையாக இரு, அப்டேட் பண்ணிக்கோ. அவங்க பண்ணல. இப்போ நீங்கள் வந்து யாருக்கு லே ஆஃப் கொடுப்பாங்கன்னா, ஆர் யூ ஏபிள் டு இன்டெகிரேட் ஏஐ ஏஜென்ட்? இப்போ கூட 2 நாள் முன்னாடி டிசிஎஸ் உடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர் என்ன சொன்னார், இன்னும் ஒரு 3 வருஷத்தில் டிசிஎஸில் 50% வந்து வில் பி ஆல்மோஸ்ட் ஒரு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கோ அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கு ஈக்குவலாக ஏஐ ஏஜென்ட் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காரு. இது நான் 1 வருஷம் முன்னாடியே சொன்னேன் நான். அப்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள், எனக்கு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண தெரியும், ஐ கேன் மேனேஜ் ஏஐ, ஐ கேன் மாஸ்டர் ஏஐ, சத்தியமாக ஜாப் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில். இப்போ நான் கூட வந்து எனக்கு கோடிங்கே தெரியாது. ஐ ஹாவ் 8 ஏஐ ஏஜென்ட்ஸ். என்னுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், என்னுடைய மெசேஜிங், என்னுடைய டே டு டே, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய ஃபினான்ஷியல், இது எல்லாமே வந்து என்னுடைய ஏஐ தான் பார்த்துக்குது. டேஷ்போர்ட்லேயே வந்து யூ கேன் கிரியேட் ஈவன் ஏஐ. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துலேருந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட். இது கோடிங் தெரியணுமா? தேவையே கிடையாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் போய் ஹவு டு கிரியேட் மை ஓன் ஏஐ ஏஜென்ட்னு போடுங்க. எத்தனை வீடியோஸ் தெரியுமா இருக்குது. ஒய் டோன்ட் யூ கிரியேட்? இப்போ நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் என்ட்ரு ஆக போகிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகும்போது ஐ ஹாவ் மை ஓன் ஏஐ ஏஜென்ட், ஐ கேன் மாஸ்டர் மை ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு வேலை இருக்குது. ஏன்னா என்ன தான் ஏஐ வந்தாலும் அதை நெறிப்படுத்தி அதை மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் தேவைப்படுது. ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வரும். நான் பழைய ட்ரெடிஷ்னலாக நான் கோடிங் எழுதுவேன், எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், 1000 பேர் இருக்காங்க. பட் ஆர் யூ ஏபிள் டு யூஸ் ஏஐ டு டூ யுவர் கோடிங் பெட்டர், எஃபிஷியன்ட் அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுப்பா, உங்களை ரீட்டைன் பண்ணுவாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த தலைமுறை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படி வெளிநாடுகளில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் தற்போது என்ன பாடப்பிரிவை சூஸ் பண்ணால் சரியாக இருக்கும்? இல்லை, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். பட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து ஐ வில் பெட் இன்ஜினியரிங் அண்ட் கோர் இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஈவன் சிவில். இப்போது நீங்கள் வந்து இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா சாம்சங் வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க 2030 we are going to have AI driven factory, கம்ப்ளீட்லி அஜென்டிக் மேனுஃபேக்சரிங் மூலமாக ஃபிசிக்கல் ஏஐ யூஸ் பண்ணி, நாட் ஈவன் ஜீரோ மேனுவல், ஒரு அது பேர் ஜீரோ மேனுவல் ஃபேக்ட்ரி அப்படின்னு. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் நிறைய பேர் தெரியும். பேக்ரவுண்ட் ஆன் சைட்டில் வேணாமல் இருக்கலாம், பின்னாடி வந்து நிறைய பேர் தேவை. இது உருவாக்குறதுக்கு நிறைய பேர் தேவை. அது தகுந்த மாதிரி யூ நீட் டு லேர்ன். மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி இருக்குது. இது தவிர நான் இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃப்யூச்சரில் வந்து இது 2 நாள் முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து 2 பேருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. யார் நல்லா சம்பாதிக்க போகிறாங்கன்னா 2 பேர். ஒன்று, யூ ஷுட் பி சூப்பர் பிரில்லியன்ட், ஆர் யூ ஷுட் பி அ லேபர், ப்ளூ கலர். இப்போ நேற்று கூட ஒரு டாப் ஆங்கில நாளிதழில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூ காலர் ஜாப்ஸ் ஆர் கெட்டிங் ஹைலி பேட் தேன் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு. இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ப்ளம்பருக்கெலாம் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ப்ளம்பிங்லேயே உங்களுக்கு தெரியுங்களா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜின்னு போடுங்க. டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜி. இப்போது டாய்லெட்டே வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை.
இதுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, ஆள் இல்லைங்கிறாங்க நிறைய டாப் ஹோட்டல்ஸ் இன் இந்தியா, வேர்ல்டில். அப்போ ஏன் எலக்ட்ரானிக் படிக்கும்போது ஏன் டிஜிட்டல் டாய்லெட் டெக்னாலஜி அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. ஸோ இது நம்ம என்ன எப்படி உருவாயிட்ருக்கு அப்படின்னு பார்த்து தான் நான் சொல்கிறேன். அப்போ கோர் இன்ஜினியரிங்க்கு வந்து வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். கோர் படிக்கும்போது இன்டெகிரேட் ஏஐ, இன்டெகிரேட் கம்ப்யூட்டிங் ஸ்கில், இதுதான் நாங்கள் சொல்கிறோம். சில ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், நான் இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவுகளை எடுப்பாங்க. இன்னும் சிலருக்கு நம்ம எதை எடுக்கலாம், எது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்க போது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிச்சயமாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் பாடப்பிரிவுகளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க? இல்லை, கண்டிப்பாக ஒரு பாடப்பிரிவு படிக்கணும்னா எனக்கு யாராவது ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ பையனோ வந்து அங்கிள் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் நிஜமாகவே நான் நம்ப மாட்டேன். அவங்க என்ன ஒரு வீடு, ஸ்கூலு, அவ்வளோதான். தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. இப்போது நாங்கள்லாம் வந்து ஈவன் டுடே வி கோ டு ஆல் த டாப் 4 டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸு போய் பேசுகிறோம். எல்லாமே மாறிட்டுருக்கு. அவங்களுக்கு தெரியாது என்ன ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ வேணால் ஒன்று சும்மா ஜஸ்ட் ஒரு 2 வேணால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்போ என்ன நடக்குதுன்னு நான் எப்பவுமே சொல்வேன், சூஸ் யுவர் கெரியர் லுக்கிங் அட் த ஃபியூச்சர், நாட் அட் த ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட். எதிர்காலத்தில் எப்படி வரும் அப்படின்னு தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, மேக்னெட்டிக் இன்டர் கனெக்ஷன் டெக்னாலஜி. ஃப்யூச்சரில் மொபைல் எப்படி இருக்குன்னா இந்த பேப்பர் சைஸ் அல்ட்ரா தின்னில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த போர்ட்டெல்லாம் இருக்குமா, அல்ல எப்படி பேட்ரி, எதுவுமே கிடையாது, வெறும் மொபைல் மட்டும். யூ கேன் ஃபோல்ட் இட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். கேன் யூ பிலீவ்? மேக்னெட்டிக். அந்த சயின்டிஸ்ட்டை கேட்குறேன். இது வந்து நான் வந்து பார்சிலோனா கான்ஃபரன்ஸில் 4 years from now அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்பெயினில், பார்சிலோனாவில். அப்போ அந்த சயின்டிஸ்ட்டை கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் கேட்டேன் இந்த டெக்னாலஜி எப்படி உதிச்சுன்னா, சார் என் பையன் லெகோ கேம் விளையாடிட்டு இருந்தான். அந்த லெகோ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த யூ நீட் டு ஸ்டாக். இந்த என் பையன் லெகோ கேம் விளையாட பார்த்து தான் இந்த டெக்னாலஜியே என் மைண்டில் வந்தது அப்படின்னாரு. இப்போ எப்படின்னா, இப்போ அது தின்னாக இருக்கும், அல்ட்ரா தின் மொபைல். இப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுன்னா அவங்ககிட்ட தனி பேட்டரி இருக்கும், இந்த லெகோ மாதிரி ஸ்டாக் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து ஒரு மாதம் 3 மாதத்துக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா, உங்கள் அப்பாட்ட ஒன்று இருக்கும், உங்கள் அம்மாட்ட இருக்கும், உங்கள் பிரதர்கிட்ட 4 பேட்டரியை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். நைட்டு தூக்கினா மார்னிங் எடுத்து வச்சுரு. யூ டோன்ட் ஹாவ் டு சார்ஜ் ஃபார் நெக்ஸ்ட் 3-4 months. அப்போ நினச்சி பாரு, ஃப்யூச்சரில் வந்து இந்த சார்ஜிங் கேபிள் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாமே போயிடும். யூ கேன் ஸ்டாக் இட். இல்லை நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் அம்மா கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு மொபைல், இந்த மொபைலில் எதுக்கு கேமரா, நீ காலேஜுக்கு போகும்போது கழட்டிக்கோ, வீட்டுக்கு வந்துடுறியா ஒட்டிக்கோ. நான் தான் பசங்கிட்ட ஜாலியாக சொன்னேன், ராமராஜ் காட்டன் வந்து வேஸ்ட்லேயே கட்டிக்கோ ஒட்டிக்கோ போகும்போது சாம்சங் இன்னும் 3 வருஷத்தில் கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு சொல்ல போகிறான். எல்லாமே மாறுது. ஸோ டெக்னாலஜி எப்படி நின்று பாருங்கள், மேக்னெட்டிக் இன்டர் கனெக்ஷன் டெக்னாலஜி. எங்கே வேணால் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் கேமராவில் ரொபோட் வருது, வாய்ஸ் கமாண்ட். இப்போ இப்போ உங்கள் கேமராவில் மேலே ரொபோட் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூ வாண்ட் டு டேக் எ பிக்சர் ஆஃப் அந்த சோஃபா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து அது வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையே கிடையாது, உங்கள் பாட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ரொபோட்டுக்கு வந்து யூ கேன் கிவ் அ வாய்ஸ் கமாண்ட், டேக் எ பிக்சர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைட் சோஃபா அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது டேர்ன் பண்ணி எடுத்து உங்களுக்கு அனுப்பும். இப்போ எப்படிலாம் போகுது டெக்னாலஜி பாருங்கள். அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் எக்ஸிஸ்டிங் ஃப்யூச்சரில் வரத்துக்கும் வித்தியாசமே, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுக்கு ஃபிசிக்கல் ஏஐ, அதுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் ஹார்ட்வேர். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது யூ நீட் டு லேர்ன் அபவுட் இன்ட்ராக்டிவ் ஹார்ட்வேர். இது சிலபஸில் கிடையாது. வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஆல்சோ. ஐ டோன்ட் பிளேம் த காலேஜஸ் நார் த யூனிவர்சிட்டி. விஸ்வ ரூபத்தில் டெக்னாலஜி மாறும்போது ஃப்யூச்சரில் எப்படி வரும், அடிஷ்னலாக கற்றுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, சிலபஸை தாண்டி எவ்வளோ திறன்களை வளர்த்துக்கிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் ஃப்யூச்சரில் நிர்ணயிக்கப்படும். அப்போ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கோர் இன்ஜினியரிங் சொல்கிறோம். தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வினுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட்னு சொல்வேன், சாய்ஸ்ஃபுல்லி. இப்போ உங்களுக்கு ரேங்க் கொடுக்கும்போது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ரேங்க் டு இந்த ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, இந்த ரேங்க் டு செகண்ட் ரவுண்ட், மொத்தம் 3 ரவுண்ட் நடக்கிறதுக்கு எப்போவுமே 3 ரவுண்ட் நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் 3 ரவுண்ட் நடப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து 200 கட் ஆஃப்லேருந்து 178 to 200 வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி வரும்னா அப்போ தான் அமைச்சர் வெளியிடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த என்றைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கோ, அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கோ உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அன்றைக்கி
இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க 9 மணிக்கு, நான் இம்மீடியட்டாக நான் ஓப்பன் பண்ணி நான் சாய்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு அலாட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறுத்தி நிதானமாக யூ நீட் டு பிளான் இட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கட் ஆஃப் போட்டிருக்காங்க. உங்களுடைய கட் ஆஃப் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கட் ஆஃப் வந்து 182 அப்படின்னா போன வருஷம் ஒரு 185 186க்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 20 காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு அது ரெட்டில் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ப்ரியாரிட்டி க்ரீனில் மார்க் பண்ணுங்கள். இது வேணாம், இந்த கோர்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா அது வந்து பிளாக்கில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 20 காலேஜ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற காலேஜ் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூ நீட் டு ப்ரிப்பேர் த சாய்ஸ் லிஸ்ட்டு. சாய்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கு முன்னாடி இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஒர்க்கை. சாய்ஸ் நம்பர் 1 காலேஜ் பேர், காலேஜ் கோடு போடுங்க. காலேஜ் கோடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் நிறைய காலேஜஸ் இருக்குது. எந்த காலேஜ் அந்த ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாய்ஸ் நம்பர் 1 காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, என்ன பிரான்ச்சு. அப்புறம் சாய்ஸ் நம்பர் 2 அது மாதிரி ஒரு 200 சாய்ஸ் மேலே போடுங்க. எவ்வளோ சாய்ஸ் வேணால் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சாய்ஸ் நம்ம கொடுக்க முடியும்? 3000 சாய்ஸ்க்கு மேலே பர்மெண்டேஷன் காம்பினேஷனில் கொடுக்கலாம். 3000 சாய்ஸ். போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மோர் தென் 800 சாய்ஸ் கொடுத்தான். அவனுக்கு 11வது சாய்ஸ் கொடுத்துருக்கான். 800 நான் அவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 200 250 சாய்ஸ் கொடுங்க, எழுதி வைங்க. எழுதிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே எல்லாம் ஃபீட் பண்ண பிறகு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் செகண்ட் டே எண்ட் ஆர் தேர்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணணும். ஏன்னா லாக் பண்ணும்போது அந்த ஓடிபி உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சார் நல்ல காலம், நல்ல கிழமை, ராகு காலம், இதெல்லாம் தயவு செய்து ஓகே. இப்போ நீங்கள் வந்து நல்ல காலத்தில் பண்ணி இது வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. அதாவது மேக் ஷுர் கரெக்டான டைமில் பண்ணணும். சில பேர் வந்து சார் 3வது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. 4 மணிக்கு உட்காந்து பண்ணும்போது டிராஃபிக் நிறையா இருக்கும். அப்போ சப்போஸ் ஏதாச்சும் வந்து ஒன்று சரியாக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அன்றைக்கி பார்த்து பவர் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி எதுக்கு, ஏன் இது மாதிரி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஸோ தயவு செய்து முதல் நாள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 2வது நாள் லாக் பண்ணுங்கள். மறக்காமல் லாக் பண்ணுங்கள். ஏன்னா லாக் பண்ணாமல் விட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு யாருக்கு தெரிஞ்சிருந்தால் they can change the choice. ஸோ சாய்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ண பிறகு, லாக் பண்ண பிறகு, 3 நாள் ஆன பிறகு 4th டே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 3 ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயின், ஐ எம் கோயிங் டு த செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐ எம் கோயிங் டு த செகண்ட் ரவுண்ட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சாய்ஸ். தேர்ட், ஏன்னா டவுன்வர்ட் கொடுக்காது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ஐம் குவிட்டிங் த கவுன்சிலிங். பட் நார்மலி உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸை கொடுத்தோன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபீஸும் கட்டணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் பட்டதாரி 7.5% இருக்கிற மாணவர்கள் நீங்கள் அங்கே போய் டியூஷன் ஃபீ கட்ட வேண்டியதில்லை. வேறு ஏதாச்சும் ஃபீஸ் இருந்தால் நீங்கள் கற்றுக்கிறது பெட்டர். அடுத்தது வந்து சார் நான் வந்து நிறைய சாய்ஸ் கொடுத்தேன் சார், எனக்கு 9வது சாய்ஸ் எனக்கு கிடச்சிது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு 4வது நாள், 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங், 4வது நாள் உங்களுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 5 ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். செகண்டு ஆப்டிங் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட். அது செகண்ட் ஆப்ஷன் என்ன, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்வர்ட் மூமெண்ட் 1 to 8 ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. 3வது ஆப்ஷன் ஒன்லி அப்வர்ட் மூமெண்ட். சார் நான் எனக்கு இந்த 9வது சாய்ஸ் வேணால் 1 to 8 கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கிறேன். 4வது ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். 5th ஐ எம் குவிட்டிங். நார்மலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் கிவ் த செகண்ட் ஆப்ஷன், அதாவது அக்செப்ட் அப்வர்ட். பட் நான் என்ன சொல்வேன்னா, செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த, அதாவது இப்போ 9வது சாய்ஸ் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 1 to 8 எது கிடைச்சாலும் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஜேபி சார் நான் 6th இல்லைன்னா 7th எனக்கு வேணாம், நான் தப்பாக கொடுத்துட்டேன், அப்போது நீ அக்செப்ட் நான் அப்வர்ட் கொடுக்கலாமான்னு கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். சப்போஸ் 6th or 7th கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து 9th தான் எனக்கு வேணும் திரும்பி நீங்கள் கேட்க முடியாது. அப்போ அதில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் ஒன்று சொல்வேன் சார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சூஸ் பண்ண ஒரு 10-20 காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் கலந்தாய்வு மூலமாக வந்தால் எவ்வளோ ஃபீஸ் கட்டுவீங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும். ஏன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் கொடுப்பாங்க.
இப்போது ஏசி பஸ் இருக்குது, நான் ஏசி பஸ் இருக்குது. சில பஸ்ஸில் மத்தியானம் லஞ்சு கொடுக்குறாங்க. சில சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபீஸு, பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், இது மாதிரி ஏகப்பட்ட வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு டாப் கல்லூரி, பேர் சொல்ல விரும்பலை, ஒரு மாணவன், ஒரு மிடில் கிளாஸ், அவன் வந்து டாப் கல்லூரி 190க்கு மேலே வாங்கியிருக்காரு. இது நடந்த விஷயம். அவருக்கு வந்து அலாட்மெண்ட் வருது, 72,000 ரூபா கட்டணும் அப்படின்னு. காலேஜுக்கு போய் கேட்டால் 1.5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. 5 நாள் டைம் கொடுப்பாங்க இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு. அவன் 5ஆவது நாள் போகிறான். அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜேபி சார் இவ்வளோ கேட்குறாங்க, எனக்கு எப்படி சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா எப்படி பண்ண முடியும்னு. போர்டில் இப்போ இந்த வருஷம் திரும்பி இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சீட்டே போச்சு. நான் எப்போவுமே சொல்வேன், தயவுசெய்து சாய்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ண முடியாது, அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கலந்தாய்வு மூலமாக நாங்கள் வந்தால் உங்கள் காலேஜில் டியூஷன் ஃபீ தாண்டி என்னென்ன ஃபீஸ் வாங்குவீங்க, ஏசி பஸ்ஸா, நான் ஏசி பஸ்ஸா, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ, ஏசி ஹாஸ்டல் இருந்தால் எவ்வளோ, சாப்பாட்டுக்கு எவ்வளோ, மாதம் கட்டணுமா இல்லை வருஷம் கட்டணுமா, எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் கேளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கின பிறகு தான் நீங்கள் இது பேங்க் லோனும் அப்ளை பண்ண முடியும். நிறைய பாவம் சார், இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்குல்ல, எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்க பேரண்ட்ஸ். ஸோ முன் ஆய்வாக அந்த காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் கொடுக்கறது என்றைக்குமே பெட்டர். அடுத்தது இந்த ஆப்ஷனுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது சார் எனக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்லாம் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ஷனை லாக் பண்ணோம். அதாவது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்ச பிறகு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளில் கண்டிப்பாக யூ ஹாவ் டு லாக் த ஆப்ஷன். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் எல்லாமே. இது மறக்காமல் நீங்கள் பண்ணி சப்போஸ் பண்ணலன்னா யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்லி. ஜாகிரதை வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா, ஜாயின் அப்படின்னா எந்த காலேஜில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா அந்த காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு தான் போய் உங்கள் ஃபீஸை கட்டணும். உங்களுடைய சர்டிஃபிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎஃப்சி சென்டர்லேயோ அந்த காலேஜ்லேயோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி 2-3 காப்பி வித் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் அவனுக்கு கொடுப்பாங்கன்னா அது வெரிஃபிகேஷனுக்கு போகணும். இப்போ நடுவில் வந்து நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க் லோன், என் பையனுக்கு ஃபீஸ் வந்து அப்படின்னு, பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா அட்டஸ்டேஷன் கேட்பாங்க. சார் நான் எதுவுமே வாங்கலை, நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கல, நான் அட்டஸ்டேஷன் வாங்கி வைக்கல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு பேங்க் சப்மிட் பண்ணுறதுக்கு கஷ்டம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் டிஎஃப்சி சென்டர்லேயோ காலேஜ்லேயோ உங்கள் சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, டீஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நீங்கள் கொடுக்கறது முன்னாடி அந்த ஜெராக்ஸ் காப்பி அட்டஸ்டட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஏன்னா உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு 6 months மேலே ஆகும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த 5 நாள், அதாவது இப்போ உங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்து 5 நாளில் நீங்கள் போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணோம். அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நான் சர்டிஃபிகேட்லாம் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துருக்கேன், அங்கே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. காலேஜுக்கு போயிட்டு ஜாயினிங் கொடுத்துட்டு மீதி ஃபீஸ் என்ன கட்டணுமோ அது கட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஎஃப்சி சென்டர் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜுக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய ப்ரொசீஜர் நல்லா எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. தயவுசெய்து டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவேன். பொறியியல் கலந்தாய்வை எப்படி ஃபேஸ் பண்ணணும், மாணவர்கள் சந்திக்கக்கூடிய மிஸ்டேக்கை எப்படி வந்து சரி பண்ணணும், என்ன பாடப்பிரிவுகளை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.